அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் கேட்டால் ஒரு ஏஜ் சம் பார்ப்போம். ஸோ மேரி இஸ் 60 years old. She is 4 times older than her brother. How old will she be when she is twice his age? மேரி என்பவரின் தற்போதைய வயது 16. அவள் தனது தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள் எனில் அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரியின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேரியோட வயது தற்போது 16. அவள் தம்பியின் வயதை விட 4 மடங்கு பெரியவள். அப்போ 4 மடங்கு பெரியவள். தம்பியோட வயசை 4ஆல் பெருக்கணும், அந்த 16 வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தம்பியோட வயது 4 நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தம்பியோட வயதை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேரியோட வயது, அப்போ தம்பியோட வயது 4, மேரியோட வயது 16. இதில் எந்த டவுட்டும் நமக்கு இருக்காது. ஸோ அடுத்தது, அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கும் பொழுது மேரியின் வயது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தம்பியோட வயதை 2ஆல் பெருக்குவோம். ஸோ 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? ஸோ 2 4s are 8. ஆப்ஷனில் பார்த்தோம்னா 8 எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம நல்லா படித்து பார்த்தோம்னா அவள் தனது தம்பியின் வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கா. இப்போ வயசு 16, தம்பியோட வயது 4, தம்பியோட வயதோட 2 மடங்கு அப்படிங்கிறது 8. ஸோ 2ஆல் பெருக்கணும்னா 8. ஸோ தம்பியோட வயதை விட 2 மடங்கு பெரியவளாக இருக்கா. இப்போ இருக்கிற வயதை விட, இப்போ இருக்க வயது 16, இந்த வயதை விட தம்பியின் வயதை போல் 2 மடங்கு என்னது 8 பெரியவளாக இருக்கானா கூட்டிக்கணும். இன்னும் வயசு 24. நல்லா தெரிஞ்சு, இந்த வார்த்தைக்கு மீனிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தம்பியின் வயதை விட 2 மடங்கு மேரி பெரியவளாக இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற வயதிலிருந்து, இப்போ இருக்கிற 16 வயதிலிருந்து தம்பிக்கு என்ன வயசோ 4 வயசு, அந்த 4 வயசோட 2 மடங்கு 8 வயசு பெரியவளாக இருக்கப்போ மேரியின் வயது என்ன? அப்போ 16 + 8 24. ஸோ மேரி என்பவருடைய வயது 16. தற்போதைய வயது கொடுத்துருக்காங்க, தான் பார்க்கணும். தற்போதைய இந்த ஏஜ் சம பொறுத்தளவுக்கு தற்போதைய, முன்பு, பின்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மடங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பார்க்குறப்ப நம்ம சம்முக்கு ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கும். இதே மனநிலையில் நம்ம எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த பதிவில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சம்மையும் சால்வ் பண்ணணும். தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.